ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி என்ன வந்தோன்னா ஒரு குட்டி வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எஸ்பெஷலி எதை பற்றி அப்படின்னா நம்ம கங்குவா படம். இன்றைக்கி காலையில் தான் போய் படம் பார்த்துட்டு வந்தேன் நான். ஸோ நான் இருக்கிற ஒரு மெயினான ஒரு மேட்டரை ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். எவ்வளோ பேர் மகதீரா படம் பார்த்தீங்கன்னு தெரியல. ஸோ அந்த படத்தை பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி பாஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ண ஒரு கான்செப்ட் தான் கங்குவா கூட. ஸோ அந்த மாதிரி ரியாலிட்டி பேஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஓகே, கொஞ்சம் அந்த ஓப்பனிங்கில் ஒரு 20 மினிட்ஸ் அண்டு ப்ரீ கிளைமேக்ஸில் ஒரு 10 மினிட்ஸ் கொஞ்சம் கிரிஞ்சியாக தான் இருக்குது, கொஞ்சம் அக்செப்ட் பண்ண முடியல. பட் மற்றபடி அந்த கங்குவா போர்ஷன், எஸ்பெஷலி அந்த ஃபாரஸ்ட், இந்த பீரியடிக் போர்ஷன், இந்த பாஸ்ட் போர்ஷன்ஸ் எல்லாமே அவ்வளோ பிரம்மாண்டமாக, அவ்வளோ ஆர்டிஸ்ட்டு, தௌசண்ட்ஸ் ஆஃப் ஜூனியர் ஆர்டிஸ்ட், அந்த மேக்கப்பு, அந்த ஆர்ட் ஒர்க்கு, சினிமாட்டோகிராஃபி, ப்ளஸ் அந்த கலர் கிரேடிங் எல்லாமே படம் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. சூர்யாவோட ஆக்டிங் அதே மாதிரி சொல்லணுன்னா இப்போ நம்ம வேறு ஸ்டைலிஷான கான்செப்டில் இப்போ இதிலே ஒரு 2 டைமென்ஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஓப்பனிங் சொன்னேன் இல்லையா, அதில் ஸ்டைலிஷான ஒரு சூர்யாவாக வராரு. ஸோ அந்த கங்குவா அப்படின்னு அந்த போர்ஷன் வரும்போது அந்த ட்ரைப் பீப்புள் மாதிரி சேஞ்ச் ஆகிறாங்க இல்லையா. ஸோ அந்த போர்ஷனில் அந்த மக்கள் எப்படி இருப்பாங்க, ஸோ அவங்களோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி இந்த ஃபைட் சீன்ஸ் ஆகட்டும், எல்லாமே ஆக்சுவலி ரொம்ப நல்லா தான் பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு என்னென்னா, அதான் நான் சொன்ன மாதிரி அந்த ஃபஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ், அப்புறம் அந்த ப்ரீ கிளைமேக்ஸில் ஒரு சில சின்ன சின்ன விஷயங்க அது மட்டும்தான் படத்தில் அடி வாங்குதே தவிர, அந்த ஆன்லைனில் ஒரு கேவலமாக பேசுகிறானுங்க. அந்த அளவுக்கு படமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஸோ இன்னொன்று என்னென்னா, ஒரு மாதிரி நம்மளுக்கு இந்த யூடியூபே இப்போ ஒரு லாஸ்ட் 2 ஹவர்ஸ் தான் என்னால் ஓப்பன் பண்ணவே முடியல. ஓப்பன் பண்ணல இந்த கங்குவா ரிவ்யூ தான். இப்படி ப்ளஸ் பண்ண ஒரு லிங்காக சரி பார்க்கலான்னா தான் பேசியிருக்காங்க அப்படின்னு கிளிக் பண்ணாலே அவ்வளோ ஒஸ்ட்டு, அவ்வளோ மோசமான கமெண்ட்டு, கெட்ட வார்த்தைங்க. ஏன் அவ்வளோ? இப்போ என்ன நடந்துச்சு? உங்கள் குடும்பத்தை அழிச்சிட்டானா, இல்லை நீ டிக்கெட்டுக்கு போட்ட அந்த 300 ரூபாயோ 500 ரூபானால உன் வாழ்க்கையே அழிஞ்சு போயிடுச்சா, இல்லை நீ நாசமாக போயிட்டியா அப்படிங்கிறது எனக்கு புரியல. என்ன உன் பிரச்சனை என்ன? அந்த ரிவ்யூ கொடுக்குறவங்களோட பிரச்சனை என்னன்னு தெரில. பிடிச்சிருக்கு, பிடிக்கல, அவ்வளோதான், சிம்பிள். படத்தை நம்ம ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணி போகிறோம், எல்லாமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருக்கிறது இல்லை. லைஃப்பில் இப்போ நம்ம இப்படி ஆகணும், நம்ம இன்னைக்கு இங்கே போகணும், நம்மளுக்கு இங்கே இப்படி இருக்கணும்னு யோசிக்கிறோம். அங்கே அது நடக்கலைன்னா நம்ம என்ன வாழ்க்கையே தொலைஞ்ச மாதிரி ஆயிடுவோமா? அப்படியே என்னமோ இவனுங்களோட வாழ்க்கையே சூர்யா அழிச்சிட்ட மாதிரியும், சிவா இவங்க வாழ்க்கையே அழிச்சிட்ட மாதிரி ஒரு கதறானுங்க ஆன்லைன் ரிவ்யூஸில். அந்த அளவுக்கெல்லாம் மோசமானு கேட்டால் கண்டிப்பாக அந்த அளவுக்கு மோசம் கிடையாது. படம் பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். பட் அந்த ஓப்பனிங் இந்த போர்ஷன் மட்டும்தானே தவிர, மற்றபடி அந்த ட்ரைப் போர்ஷன்ஸ் ஃபுல்லாகவே, ப்ளஸ் எஸ்பெஷலி சொல்லணும்னா நான் 3Dயில் பார்க்கல, நான் 2Dயில் தான் படம் பார்த்தேன். ஸோ அந்த விஎஃப்எக்ஸ் போர்ஷன்ஸ் ஆகட்டும், எஸ்பெஷலி அதான் சொல்கிறேன், அந்த மேக்கப்ஸ், அந்த ஹேர் விக்ஸ், அது இது எல்லாமே மேக்கப்ஸ்க்கே அதான் சொல்கிறாங்க இல்லையா, 3 to 4 hours 6 hours ஏர்லி மார்னிங் 3 o'clock போனோம், அத்தனை மணிலேருந்து உட்காந்து காலையில் ஷூட்டிங் ஆரம்பிக்கணும். தௌசண்ட்ஸ் ஆஃப் ஜூனியர் ஆர்டிஸ்ட் வச்சு ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு செட்டில் மல்டி கேமராஸை யூஸ் பண்ணி ஒரு ஆக்ஷன் கட்டை சொல்லி அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை ஹேண்டில் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குது தெரியுங்களா. பிகாஸ் ஏன்னா KGF சாப்டர் 2ல் அந்த காளி சிலைக்கு கீழே ஒரு ட்ரம்மர் போர்ஷன் இருக்குது. அந்த ட்ரம்மர் போர்ஷன் நான் நடிச்சிருக்கேன், போயிட்டு KGF சாப்டர் 2ல் நான் நடிச்சிருக்கேன். எனக்கு தெரியும் அங்கே அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை ஹேண்டில் பண்ணி ஒரு ஷாட் எடுக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம்ன்றது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யஷ் நடந்து வருவார், அந்த ஸ்டெப்புக்கிட்ட நிற்பார், ஹீரோயின் அவங்களுக்கு ஒரு குங்குமம் வைப்பாங்க, அவர் அங்கேருந்து மேலே போயிட்டு அந்த காளி சிலைக்கிட்ட அந்த கேண்டில் மாதிரி ஒரு இது இருக்கும், அதை எடுத்து ஆர்த்தி இருக்கும். இந்த ஒரு ஷாட்டு மட்டுமே காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் போகுது. ஸோ அந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. அவ்வளோ பெரிய ஒரு செட்டப்பில் எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும் ஒரு டைரக்டருக்கு. அவ்வளோத்தையும் ஹேண்டில் பண்ணி ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கை முடித்து, ஷூட் முடித்து, போஸ்ட் ப்ரொடக்ஷனில் உட்காந்து எவ்வளோ டிபார்ட்மெண்ட் தெரியுமா அதுக்குள்ளே ஒர்க் பண்ணுறது. ஒரு ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், மேக்கப்பாக இருக்கட்டும், சிஜி டிபார்ட்மெண்ட், கிராஃபிக்ஸு, மியூசிக்கு, எஸ்எஃப்எக்ஸு, ஃபைனல் மிக்சிங், கலர் கிரேடிங், இந்த மாதிரி எக்கச்சக்கமான டிபார்ட்மெண்ட்ஸ் ஒர்க் பண்ணுது.
சிம்பிளாக நம்ம வந்து ஒரு டிக்கெட்டை போட்டு நம்ம வாங்கிட்டு வெளியே வந்து சரி ஓகே இல்லைப்பா எனக்கு பிடிக்கல படம் எனக்கு பிடிக்கல போங்க, அவ்வளோதான் முடிஞ்சு. இதை விட்டுட்டு ஒரு வன்மத்தை கக்குறானுங்க. ஐயோப்பாப்பாப்பாப்பாப்பா, இந்த மாதிரி நான் எங்கேயுமே பார்க்கலங்க. ஒரு படத்துக்கு ஏன் இவ்வளோன்னு எனக்கு புரியல. அவன் குடும்பத்தில் 1008 ஓட்டை இருக்கும், போய் அதை போய் அடைங்கடா. அதை விட்டுட்டு எதுக்கு இந்த மாதிரி ஒரு படத்தை பற்றி தப்பாக பேசி உண்மையிலே புரியல எனக்கு. ஸோ ப்ளீஸ் படம் பார்க்குறீங்களா, ஜென்ரலாக படம் பாருங்கள், சந்தோஷமாக படம் பாருங்கள். அது ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம்ன்றது இட்ஸ் ஜஸ்ட் அன் என்டர்டெயின்மெண்ட். மூவி இஸ் அன் என்டர்டெயின்மெண்ட். என்டர்டெயின்மெண்ட்டாக மட்டும் பாருங்கள். அதை வந்து எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இது வந்து ஒரு ஃபேன்ஸ் இன்னொரு ஃபேன்ஸை தாக்குற அந்த கைண்ட் ஆஃப் யூடியூப் வீடியோஸ்லாம், யூடியூப் ரிவ்யூஸ்லாம் இன்றைக்கி வரல. இது வந்து ஜென்ரலாக ஆடியன்ஸ் போகிறாங்க வராங்க இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க. ஒருத்தன் வந்து இன்னமும் அவன் குடும்பத்தையே அழிச்சிட்ட மாதிரி அப்படியே கதறான் வீடியோவில். ஏய் என்ன மாதிரி இது ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர். போனீங்களா 2.5 மணி நேரம் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க படத்தை. அப்படி ஜாலியாக உட்காந்து படத்தை பார்த்துட்டாங்க. விஷுவலாக பிரம்மாண்டமாக எவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறவ பார்த்துட்டு வாங்க ஜாலியாக, அவ்வளோதான் படம். அதை விட்டுட்டு வந்து பர்சனலாக எடுத்துகிட்டு அந்த 3 மணி நேரத்தில் தான் இப்போ தான் என்னவோ அவன் இஸ்ரோ லான்ச் பண்ணுற மாதிரியும் இல்லை அவன் டாடா பிர்லா ஆகிற கனவை வந்து அந்த 3 மணி நேரத்தில் தடுத்துட்ட மாதிரியும் எதுக்கு? ஸோ ப்ளீஸ் என்டர்டெயின்மெண்ட்டாக பாருங்கள். அதே மாதிரி கங்குவா படம் வந்து நீங்கள் பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம். இந்த ஆன்லைன் கிரிட்டிக்ஸ் ஆன்லைன் ரிவ்யூஸில் வர மாதிரி படம் மோசம் ஒஸ்ட்டு கிடையாது. தாராளமாக நீங்கள் படம் பார்க்கலாம். ஸோ எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் ஜாலியாக போங்க. விஷுவலாக ஒரு ட்ரீட் இருக்குது. படம் வந்து ஒரு 2.25 மணி நேரம் படம் அப்படின்னா அதில் ஒரு 2 மணி நேரத்துக்கு பர்ஃபெக்டான ட்ரீட் இருக்குது. அந்த ஒரு 45 மினிட்ஸ் ஒரு சில விஷயங்க பண்ணியிருக்காங்க. அது வந்து ஜஸ்ட் அந்த ஃபாரஸ்ட் போர்ஷனுக்கு ஒரு லீடு கொடுக்கறதுக்காக சும்மா ஒரு ட்ராவல் மாதிரி ஸ்டார்டிங் ஒரு 20 மினிட்ஸும் ஒரு ப்ரீ கிளைமேக்ஸில் ஒரு சின்ன சின்ன இது இருக்குது. அது மட்டும் தவிர்த்தா மற்றபடி படம் சூப்பராக இருக்குது. ஜாலியாக போய் படம் பாருங்கள், ஜாலியாக பார்த்துட்டு வாங்க. ஸோ அதே மாதிரி கிளைமேக்ஸில் வந்து ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு கேமியோ இருக்குது, அதையும் பாருங்கள். ஸோ பார்த்துட்டு என்டர்டெயின்மெண்ட்டாக மட்டுமே ஃபீல் பண்ணுங்கள். ஓகே, ஸோ எதுவுமே பர்சனலாக எடுத்துக்காதீங்க. இது வந்து ஜென்ரலாக நான் அந்த யூடியூப் ஆடியன்ஸுக்கு தான் சொல்ல வரேன். ஸோ ரொம்ப எதுவுமே பர்சனலாக எடுத்துக்காதீங்க. ஜஸ்ட் கெட் என்டர்டெயின்ட் அண்ட் ஹேவ் ஃபன் இன் யுவர் லைஃப். தேங்க்யூ.